சொல்லு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு கோதுமை தோசையும் வெங்காயம் தக்காளி சட்னி. கோதுமை தோசை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு, நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாவு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான், அதனால் 2.5 கப்பு மாவு எடுத்துருவோங்க. மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாகணும். நல்லா கரைச்சிட்டு மாவை கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிக்க விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சட்னி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பூண்டு, புளி, உப்பு எல்லாம் சேர்த்து சட்னி அரைச்சி ரெடியாக வச்சுருங்க. அதுக்குள்ளே மாவு பிடிச்சி ரெடி ஆகிடும். சட்னி அரைச்சதுக்கப்புறம் சுட குடிச்சு எங்களோட நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டிலலாம் நைட்டு என்ன டின்னர்னு சொல்லி கமெண்ட்ல கொடுங்க. பாய்.